ஆனால் நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரில் நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடத்தில் நேருக்கு நேர் கேட்டேன், இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை, கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது. நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியிட்ட மன்றாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது, எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார். ஆனால் நிலைமை இப்படியா இருந்தது. இப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நாங்க கேட்கிற இடத்துல கொடுக்கல, ஒரு சாலையில கொண்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நடந்த சம்பவம் எண்ணி பாருங்க. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், உங்களுக்கும் இந்த நிலை வரும்.